தமிழ்நாட்டின் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்து வருகின்றனர். இந்த ஆண்டு கிராமங்களில் உள்ள அரசு பள்ளி பிள்ளைகளில் பல்வேறு சாதனைகளை புரிந்து தலை சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களுக்கு செல்ல இருக்கின்றனர். கிராமப்புற பகுதிகளிலிருந்து குறிப்பாக அதிக அளவிலான உயர்கல்வி நிறுவனங்களுக்கு வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். தமிழ்நாட்டின் 901 அரசு பள்ளி பிள்ளைகள் நாட்டின் தலை சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் பயில வழிவகுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை மீண்டும் ஒரு முறை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். தொலைநோக்கு பார்வையுடன் நமக்கான மாநில கல்விக் கொள்கையை வகுத்து வெளியிட வருகை தந்திருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். இன்றைய தலைமுறைக்கு சமூக நீதியின் குரலாக ஒலிக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களையும் உங்களின் கரவொலியுடன் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள், மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்கள், தைப்பே பொருளாதார கலாச்சார மையத்தின் சென்னைக்கான இயக்குநர், நம் சிறப்பு விருந்தினர்கள், சாதித்து காட்டிய வருக என அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து பாடுவோர் அரசு பள்ளி மாணவர்கள். நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழரங்கே தமிழரங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. இன்றைய நாள் வரலாறே தன் பக்கங்களில் அழுத்தமாக குறித்து வைத்துக் கொள்ளும் நாள். இந்தியாவிலேயே முதன்முறையாக எந்த ஒரு மாநில அரசும் செய்திடாத வகையில் தொலைநோக்கு பார்வையுடன் நம் தமிழ்நாட்டிற்கென தனித்துவமான கல்விக் கொள்கையை வகுத்து இன்று வெளியிட்டுள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாட்டின் மாணவர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம். இன்று அரசு பள்ளிகளை நோக்கி மாணவர்களும் பெற்றோர்களும் ஆர்வத்துடனும் பெரும் நம்பிக்கையுடனும் திரண்டு வருகின்றனர். இதற்கு சான்றாக இந்த கல்வியாண்டில் மட்டும் 3.5 லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளிகளில் சேர்ந்து சாதனை படைத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. இந்த இனிய தருணத்தில் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை விழாவில் வரவேற்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து, பள்ளிக்கல்வித்துறை சார்பாக தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை மற்றும் முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களுக்கு செல்லும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான பாராட்டு விழா என்று இந்த விழாவில் கலந்து கொண்டு எங்களை எல்லாம் பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு என்கின்ற வள்ளுவ வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது குடிமக்களை அரவணைத்து ஆட்சி நடத்தும் நல்லரசின் அடிச்சோட்டை நானிலமே போற்றி நிற்கும் என்கின்ற விளக்க உரையாக இங்கே வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களை நான் வருக 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 என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற
மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் நான் வருக 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 என்று வரவேற்கிறேன். தாய்பே எக்கனாமிக் அண்ட் கல்ச்சரல் சென்டரினுடைய டைரக்டர் ஜெனரல் மிஸ்டர் ஸ்டீஃபன் அவர்களையும், இந்த நிகழ்விலே நாங்கள் எப்பொழுதெல்லாம் எங்களுடைய துறை சார்ந்து எங்களுடைய அழைப்பை நாங்கள் விடுக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தவறாமல் கலந்து கொண்டு ஒரு அமைச்சராக மட்டுமல்ல ஒரு நல்ல உழைப்பாளிகளாக இருக்கக்கூடிய என்னுடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், அன்பிற்கினி அண்ணன் மாசுவண்ணன் அவர்களுக்கும் அண்ணன் சேகர்பாபு அண்ணன் அவர்களையும், இன்றைக்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய உயர்கல்வித்துறையுடைய அமைச்சர் அன்பிற்கினி அண்ணன் கோவி ஷெலியன் அவர்களையும், மாநகராட்சியினுடைய மாண்புமிகு மேயர் அவர்களையும், மேடையில் அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய முதன்மை செயலாளர் மருத்துவர் சந்திரமோகன் சார் அவர்களும், மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய சிஎஸ்ஆர் அவர்களுக்கும் மற்றும் முதலமைச்சர் அலுவலகத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து அலுவலர்களுக்கும், பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய அன்பு மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும், எங்களுடைய துறையை சார்ந்திருக்கின்ற உயர் அதிகாரிகள் உங்கள் அனைவரையும் நான் வருக 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 என்று வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். கல்வி நம் ஆயுதம், கழகமே நம் கேடயம் என்கின்ற விதத்தில் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நாங்கள் பொறுப்பேற்ற பொழுது தொடர்ந்து எங்களுக்கான அந்த ஊக்கத்தை வழங்கி கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். இன்றைக்கு பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இன்னைக்கு இவ்வளவு பேர் சேர்ந்திருக்காங்கன்னா ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு வெறும் 75 குழந்தைங்க ஜாயின் பண்ணாங்க. அதன் பிறகு 274 குழந்தைங்க ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 628 குழந்தைகள் ஜாயின் பண்ணாங்க. இன்னைக்கு ஏறத்தாழ 901 பிள்ளைகள் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியா உலகம் முழுவதும் இன்றைக்கு பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல போய் இன்னைக்கு சேர்ந்திருக்கிறார்கள். பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல இருந்து கூட பாத்தீங்கன்னா சில பேர் இன்னைக்கு ஒரு பாத்தீங்கன்னா உள்ள நுழையும் பொழுது இந்த வெற்றிக்கெல்லாம் காரணமாக தன்னுடைய முழு உழைப்பை செலுத்தி கொண்டிருக்கல எங்களுடைய சுதன் சார். அவர் உள்ள நுழையும் போதே சொன்னாரு, சார் இப்ப வரும்போதே 910 ஆயிடுச்சு சார் என்று அவர் சொன்னார். ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு விதத்தில் நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் போகும்போது இந்த மாடல் ஸ்கூல்ல நாங்கள் போய் பார்க்கும் பொழுதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு ஆபீசர் வேலை பார்க்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக நம்முடைய சுதன் சார் நம்ம சொல்ல வேணாங்க. இந்த பிள்ளைங்களா பழகிறதுல இருந்து அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தேவை என்று சொல்லும் போது அங்க ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சுன்னா அதை தன்னுடைய வீட்டில் நடந்த மாதிரி உடனடியாக போய் அதை அட்டன் பண்றதுலேருந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அதை செய்து கொண்டு, அதனால இன்னைக்கு ரிசல்ட் இப்படி கொடுக்குறோம். இதற்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி ஒரு டீம் எங்களுக்கு அமைச்சு கொடுக்குறாங்க பாத்தீங்களா. என்னுடைய தலைமை ஆசிரியர், என்னுடைய அரசியல் ஆசான் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் ஸோ இப்படி ஒரு வெற்றிகரமான டீம் இருக்கு. எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரியிலேருந்து இந்த மாதிரி இருக்க எல்லா ஆபீஸும் சேர்ந்தனால தான் ஒரு டீம் இருக்க மோர் வி தேன் ஐ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இது அமைந்திருக்கின்றது. குறிப்பாக இன்றைக்கு இன்னும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாள் என்று சொன்னா, இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கை 2020 அப்படின்னு ஒண்ணு வெளியிட்டாங்க. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நீங்க என்ன சொல்றது, எங்க பிள்ளைங்களுக்கு என்ன வேணும் என்பது எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி இன்னைக்கு முன்னாள் ஒரு நீதியரசர் தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஒரு 15 பேர் கொண்டிருக்கின்ற கல்வியாளர்களை வைத்தோம். யாரும் பிற்போக்குவாதிகளை வைத்தெல்லாம் இதை தயார்படுத்தல. கல்வியாளர்களை மட்டும் வைத்து யாரிடமிருந்து திரும்ப கருத்து கேட்டோம், மாணவர்களிடம் கருத்து கேட்டிருக்கிறோம், பெற்றோர்களிடம் கருத்து கேட்டிருக்கின்றோம், ஆசிரியர் பெருமக்களிடம் கருத்து கேட்டோம். பல கல்வியாளர்களிடம் கருத்துக்களை கேட்டு அதன் மூலமாக இன்னைக்கு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை உருவாக்கி இருக்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு முதல் காரணமாக இருக்கின்ற தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தந்தை பெரியார் அவர்கள் சொல்வார்கள், முற்போக்கு சிந்தனையும் அக்கறையும் வளர வளர புரட்சிகள் நடந்து கொண்டேதான் இருக்கும் என்று சொல்வார்கள். அப்படி அந்த முற்போக்கு சிந்தனையோடு இன்றைக்கு பலவிதமான திட்டங்களை நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை சார்பாக அங்கே செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அது சார்ந்து மாணவ செல்வங்கள் மீது அக்கறை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் செலுத்தும் பொழுது இது போன்ற கல்வி புரட்சிகள் நடந்துகிட்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கல்வி புரட்சி நாளாகத்தான் இந்த நாளையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். விதியை நம்பி மதியை இழந்து பகுத்தறிவற்று வாழ்வது மிக மிக கேடு என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்வார்கள். அது போன்ற விதியாக இருக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கை எங்களுக்கு வேணாம், மதியாக இருக்கின்ற எங்களுடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி தான் எங்களுக்கு வேணும் என்கிற அளவுக்கு இன்னைக்கு அதை வெளியிட இருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். இப்படி தொடர்ந்து நம்முடைய மாணவ செல்வங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட்ல கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு இடத்துல போய் இந்தியாவில் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல உலக லெவலில் போய் நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல போய் நீங்க ஜாயின் பண்ணுங்க, பெரிய ஆளுகளாக வருவீர்கள். வரும்பொழுது எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் சரி ஒன்னே ஒன்று வைக்கிற வேண்டுகோள் ஒன்னே ஒன்று. எத்தனையோ ஆட்சி மாற்றம், எத்தனையோ முதலமைச்சர் பார்த்திருப்பீங்க. நம்முடைய வாழ்நாளில் நம்மால் மறக்கக்கூடாத ஒரு முதலமைச்சர் உண்டு என்று சொன்னால் நம்முடைய திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டு முதலமைச்சரை மட்டும் நீங்க நினைச்சு பார்த்தா கூட போதும். நீங்க எங்களுக்கு எது செய்யணும்னு கூட நாங்கள் எதிர்பார்க்கணும். அந்த அளவுக்கு இன்னைக்கு கல்வியும் சுகாதாரத்துடைய இரு கண்கள் அப்படின்னு கிடைக்கிற இடத்தெல்லாம் பேசக்கூடியவர் தமிழ்நாட்டில் இருந்து. வெறும் சொல்லு மட்டும் இல்ல, அது செயலாகவும் காட்டக்கூடியவர் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். இன்றைக்கு அவர் உங்களை எல்லாம் வாழ்த்த வருகை தந்திருக்கின்றார். அதுவும்
நம்மளுக்கான மாநிலத்திற்கான கல்விக் கொள்கையை வழங்குறது எவ்வளவு ஒரு பிரைடான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது. ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவாக, ஒரு திருவிழாவாகத்தான் இதை நான் பார்க்கின்றேன். அதற்கு காரணமாக இருந்த, அதை தயாரிப்பதற்கு காரணமாக இருந்த ஒவ்வொரு கல்வியாளர்களுக்கும், எங்களுடைய துறையை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொண்டு, வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்னலாம் கனவு காண்கிறீர்களோ அந்த உச்சத்தை அடைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து, மீண்டும் ஒரு முறை நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களையும் துணை முதலமைச்சர்களையும் நம் அனைவரின் சார்பாக வருக 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 என்று வரவேற்று இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். விருந்தினர்களை சிறப்பிக்கும் தருணம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் புத்தகம் வழங்கி சிறப்பிப்பார்கள். தமிழ்நாட்டிற்கென மாநில கல்விக் கொள்கையை வெளியிட உள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பிக்கப்படுகிறது. அண்ணல் அம்பேத்கரின் சமூக நீதியை நிலைநிறுத்தும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் புத்தகம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் சிறப்பிக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு உற்ற தோழனாக, சகோதரராக திகழும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பிக்கப்படுகிறது. மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் புத்தகம் வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளது. மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் புத்தகம் வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளது. மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறையின் அரசு முதன்மை செயலாளர் அவர்கள் புத்தகம் வழங்கி சிறப்பிப்பார்கள். மதிப்பிற்குரிய மேயர் அவர்களுக்கும் புத்தகம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தைப்பே பொருளாதார கலாச்சார மையத்தின் சென்னைக்கான இயக்குநர் ஸ்டீபன் அவர்களுக்கு புத்தகம் வழங்கப்பட உள்ளது. தலைமை செயலாளர் அவர்களுக்கும் புத்தகம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. அரசு முதன்மை செயலாளர் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு மாதிரி பள்ளிகளின் உறுப்பினர் செயலர் அவர்கள் புத்தகம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். தமிழ்நாடு எப்போதும் தனித்துவமானது. தனக்கென ஒரு பாதையில் பயணித்து முன்னேறும் மாநிலம். நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆட்சியில் பொருளாதார நிபுணர்கள் கணித்ததை விட அதிகமான அளவாக இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி பெற்று தமிழ்நாடு சாதனை படைத்துள்ளது. தம் நிலம், தம் மக்கள் குறித்த ஆழ்ந்த புரிதலை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டுள்ளதால் இது சாத்தியப்பட்டது. கல்வியிலும் அப்படியே. கல்விக்கான தளத்தில் தம் மக்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து குழு அமைத்து ஆராய்ந்து பள்ளிக் கல்விக்கான மாநில கல்விக் கொள்கை 2025 உருவாக்கியுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கைத்தட்டல்கள் மூலம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ளலாம். கல்வி தளத்தில் தமிழ்நாட்டின் தனித்துவமான அடையாளம், சமூக நீதி மற்றும் சமத்துவ கோட்பாடுகள் அடிப்படையில் திராவிட மாடல் அரசால் உருவாக்கப்பட்டுள்ள பள்ளி கல்விக்கான மாநில கல்விக் கொள்கை 2025 வெளியிட்டு சிறப்பிக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாட்டிற்கான மாநில கல்விக் கொள்கை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தற்போது வெளியிட்டு சிறப்பிக்கப்படுகிறது. அனைவரின் கைகளிலும் தற்போது மாநில கல்விக் கொள்கை. மகத்தான ஒரு நாள், வரலாறாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சமூக நீதி அடிப்படையிலான சமத்துவ சமூகத்தை நோக்கிய நகர்வு. தமிழ்நாட்டின் கல்வி முறையை மற்றும் ஒரு புதிய உயரத்திற்கு எடுத்துச் செல்லும் தமிழ்நாட்டின் மாநில கல்விக் கொள்கை 2025. தமிழ்நாட்டை கல்வியில் உலகளாவிய முன்னோடியாக மாற்றும், தமிழ்நாட்டின் கல்வி எதிர்காலத்திற்கு ஒரு திசை வழிகாட்டும் மாநில கல்விக் கொள்கை இந்த மகத்தான மேடையில் வெளியிட்டு சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா மட்டுமல்லாது கடல் கடந்த பல்வேறு நாடுகளில் இருக்கும் தலை சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களிலும் நம் அரசு பள்ளி பிள்ளைகள் நுழைந்து வருகின்றனர். பன்னாட்டு முழு கல்வி உதவித்தொகை திட்டத்தின் மூலம் தாய்வான், ஜப்பான், மலேசியா உள்ளிட்ட நாடுகளிலும் நம் பிள்ளைகள் பயின்று வருகின்றனர். On this special occasion, it is our privilege to invite Mr. Stephen, Director General of the Taipei Economic and Cultural Center in Chennai, to deliver his congratulatory address on behalf of Taiwan. Excellency Chief Minister Thidum M.K. Stalin,
Honorable Minister of School Education and Bill Mahesh Poyamori, other ministers, Chief Secretary, Mayor, teachers, students, and distinguished guests, Vanakkam, and a very good morning to everyone here today. My name is Stephen Xu, the new Director General of the Taipei Economic and Cultural Center in Chennai. Our office represents Taiwan in South India, working to strengthen collaboration in education, culture, technology, and especially people-to-people exchanges. It's truly a privilege to be here with all of you today, and I'm deeply honored to join this inspiring event. The felicitation ceremony recognizing the outstanding achievements of 901 students from Tamil Nadu's government schools. Congratulations. I'm also very proud to learn that 5 students from Tamil Nadu in just the past 2 years have been awarded fully funded scholarship to study in Taiwan universities. Furthermore, I feel very glad to announce today that we also accept one more student who has just been granted scholarship to study in Taiwan. So there are 6 Tamil Nadu students in total who got scholarship from Taiwan. Congratulations. I firmly believe that you are not only the pride of Tamil Nadu, but also the young ambassadors of a new era. I would also like to take this opportunity to express my highest respect and admiration for Excellency Chief Minister and also Honorable Minister of School Education. Sir, under your leadership, Tamil Nadu is continuing the rich legacy of social justice and educational empowerment. Your commitment to ensure that no students left behind, regardless of their economic background, is deeply admired. In closing, I would like to thank the government of Tamil Nadu in organizing this historical event, and congratulations once again to all the students. Keep dreaming big. Keep moving forward. Thank you. Nandri, 谢谢. Thank you for your heartfelt address. விருதுநகர் to IIT பாம்பே தடைகளை கடந்து அரசு பள்ளி மாணவி சாதனை. தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் பயில உள்ள மாற்றுத்திறனாளி மாணவி ராகினிக்கு பேனாவை பரிசளித்து வாழ்த்து தெரிவித்த முதல்வர். காஞ்சிபுரம் அரசு பள்ளி மாணவர் சாதனை. சென்னை IITயில் இடம் பிடித்து அசத்தல் சாதித்தது எப்படி? இன்னும் இப்படி ஏராளமான தலைப்புகளுடன் செய்தி கட்டுரைகளை நாம் நாளேடுகளில் பார்த்தோம். கட்டுரைகளின் பின் உள்ள வாழ்க்கை இப்போது காணொளியாக இங்கு. கல்வி நாம் போராடி பெற்ற உரிமை. படிப்பு ஒன்றுதான் உங்களிடமிருந்து யாராலும் பறிக்க முடியாத சொத்தாக அமைந்திருக்கிறது. உங்களது மற்ற கவலைகள், மற்ற தேவைகளை நிறைவு செய்வதுதான் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. நான் இருக்கிறேன், நீங்கள் படிப்பிலே மட்டும் கவனம் செலுத்துங்கள். கல்வி என்பது நம் இரு கண்கள் போல. இவ்வுலகை காண, நம் புரிதலை வளர்த்துக் கொள்ள, புதிய மனிதர்களை சந்திக்க, புதிய புதிய இடங்களுக்கு பயணப்பட நம்மை கல்விதான் அழைத்து செல்லும். அரசு பள்ளி ஆசிரியர்கள் எனக்குள்ள இருக்கிற திறமையை கண்டுபிடிச்சு அதை ஹைலைட் பண்ணனால தான் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பையனால நமக்கு எவ்வளவு பெருமையா இருக்குது அப்படிங்க நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். அந்த அளவு கடந்து சந்தோஷப்படுறேன் நான். ஏன்னா யாருமே இது வரைக்கும் போகாத ஒரு இன்ஸ்டியூட்ல முதல் முறையா நான் போறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பேரு அபிதா. இப்போது JEE மெயின்ஸ் பேப்பர் 2 ஆர்கிடெக்சர் அந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு ஸ்கூல் ஆஃப் பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சர் நியூ டெல்லி காலேஜ்ல எனக்கு அட்மிஷன் கிடைச்சிருக்கு. பர்டிகுலரா ஆர்ட் ஃபார்ம்ஸும் இந்த ஒர்க் ஷாப்ஸுமே எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. ஃபியர்லெஸ்ஸா கம்யூனிகேட் பண்றதுக்கு, ஸ்போர்ட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் அட்டென்ட் பண்றதுக்கு இதெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இப்ப இருக்க எங்க குடும்ப சூழ்நிலை எங்க குழந்தைய படிக்க வைக்கிறது கஷ்டம் தான். அதுக்கு இந்த முதல்வரையோட திட்டம் ரொம்ப உதவியா இருக்கு எங்களுக்கு.
என்னுடைய பையன் மணிஷர்மா கவர்மெண்ட் பள்ளியில் படித்து எக்ஸாம் அட்டன் பண்ணி சென்னை ஐஐடியில் மெட்ராஸில் இடம் கிடைச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ஸ்மால் டெஸ்ட் இல்லைனாக்கா கிளாஸ் எதனா காம்படிஷன் எக்ஸாம் பற்றி ஒரு கிளாஸ், ஈவினிங் டைம்ல ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கும். என் பேர் தருண். இப்போ நான் இன்டெகிரேட்டட் எம்ஏ எக்கனாமிக்ஸ்க்கு செலக்ட் ஆயிருக்கேன். நான் மெட்ரோ ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல படிக்க போறேன். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஸ்கில்ஸ் அதெல்லாம் வளர்த்துக்கணும்னு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருவாங்க. தியேட்டர் ஆர்ட் ஃபார்ம், கராத்தே, சிலம்பம், அந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸை கத்துக்கணும்னு எங்களை கற்றுக் கொடுத்துருக்காங்க. டிகிரி பண்ண போறதுன்னா இதுதான் எங்க ஃபேமிலி ஃபர்ஸ்ட் டைம். எங்க வீட்டுல யாருமே படிக்கல. எங்க பையன் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சின்ன வயசுல எனக்கு கடல் கப்பல்னா ரொம்ப பிடிக்கும். அது சம்பந்தமா வேலை பார்க்கணும்னு நினைச்சேன். நான் அரசு பள்ளி மூலயமா IMU-CET அப்படிங்கிற எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் பண்ணி இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி விசாகப்பட்டினம் அப்படிங்கிறதுல நேவல் ஆர்கிடெக்சர் நோட்ஸ் இன்ஜினியரிங்க்கு சீட் கிடைச்சிருக்கு. நான் நினைச்சு கூட பார்க்கல இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி எனக்கு சீட்டு கிடைக்கும்னு. அங்க வந்தவங்க எல்லாருமே ஒரு காஸ்ட்லியான காரு அப்படிதான் வந்திருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல என் தம்பியும் சேர்ந்து படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்தில் என்னோட அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு நான் போய் நடிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாமே இது பாசிபிளே கிடையாது. எல்லாருமே நீட்டு ஜெயி போயிட முடியாதுல்ல. அவங்களுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ண வச்சுட்டு தென் அதுக்கு லீட் பண்றதுக்காக அவங்க தனியா கிளாஸஸ் நடத்துறாங்க. அண்ட் நான் இப்போ நிஃப்ட் நியூ டெல்லி UG ப்ரோக்ராம்காக செலக்ட் ஆயிருக்கேன். இந்த இதுக்கு செலக்ட் ஆனதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் எங்க ஸ்கூலு. செலக்ட் ஆனதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அரசு ஹெல்ப் பண்ணது இந்த உதவியை என்னால வாழ்நாள் முழுவதையும் நான் மறக்க மாட்டேன். எங்க வீட்டுக்காரங்க 8th படிக்கும்போது என் பையன் 8th படிக்கும்போதே தவறி விட்டாரு. அதுல இருந்து படிக்க வைக்க ரொம்ப கஷ்டப்பட்டான். கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் JEE மெயின்ஸ் கிளியர் பண்ணி அட்வான்ஸ் எலிஜிபிள் ஆகி ராஜீவ் காந்தி இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோலியம் டெக்னாலஜில உத்தரப்பிரதேஷ்ல படிக்க போறேன். பொதுவாக பிரைவேட் ஸ்கூல்னா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்ற இதுக்கும் ஸ்டூடெண்ட்டே தான் பே பண்ணுவாங்க. ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை. நாங்க சூஸ் பண்ண 3 கோர்ஸுக்குமே தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் பே பண்ணிச்சு. என் பேர் ஜோஸ்பின் பிரியா. இது எங்க அம்மா. பொது சட்ட தேர்வுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் வந்துச்சு. அந்த எக்ஸாமுக்கு ஸ்கூல்ல அப்ளை பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவங்களே அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. அந்த எக்ஸாம்ல செலக்ட் ஆகி இப்ப மத்திய பிரதேசம் ஜபல்பூர்ல எனக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அரசு பள்ளி மாணவர்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுரையின்படி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திருச்சி NIT, தஞ்சாவூர் நிப்டம், கேரள மாநிலம் கண்ணூர் நிப்ட், கோழிக்கோடு NIT போன்ற கல்வி நிறுவனங்களுக்கு சென்று பார்வையிட்டு மாணவர்களுக்கு ஊக்கமளித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு என்றும் உங்களுடன் துணை நிற்கும் என உறுதியளித்தார். இதுவே நம் பெருமை. சாதித்தது அரசு பள்ளி பிள்ளைகள், சாதிக்க வைத்தவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் பிள்ளைகளுடன் பிள்ளைகளாய் அமர்ந்து அவர்கள் மகிழ்ச்சியில் தானும் பங்கேற்பவர். இன்றைய நவீன உலகின் தேவைக்கு ஏற்ப மாணவர்களின் எதிர்காலத்தை வடிவமைத்து முன்னெடுத்து வரும் தமிழ்நாட்டு இளைஞர்களின் நம்பிக்கை. இந்தியாவின் முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களுக்கு செல்லும் அரசு பள்ளி மாணவர்களுடைய கல்வி செலவை ஏற்றுக்கொள்ளும் திராவிட மாடல் அரசின் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை விழாவில் சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம்.
மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நண்பர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, மாண்புமிகு மருத்துவ கல்வி மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களே, மாண்புமிகு உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் கோவி செழியன் அவர்களே, மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் திரு பி கே சேகர் பாபு அவர்களே, அரசனுடைய தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் IAS அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, மாண்புமிகு மாநகராட்சியுடைய மேயர் சகோதரி பிரியா அவர்களே, பள்ளி கல்வித்துறையினுடைய அரசு முதன்மை செயலாளர் திரு சந்திரமோகன் IAS அவர்களே, ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்ட இயக்குனர் திருமதி ஆர்த்தி IAS அவர்களே, மிஸ்டர் ஸ்டீஃபன் டைரக்டர் ஜெனரல் தாய்பே எக்கனாமிக் அண்ட் கல்ச்சரல் சென்டர் இன் சென்னை, திரு மாதிரி பள்ளிகளுடைய உறுப்பினர் செயலர் திரு சுதன் அவர்களே, தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையை உருவாக்கியுள்ள மதிப்பிற்குரிய கல்வியாளர்களே, பள்ளி கல்வி இயக்குனர் திரு கண்ணப்பன் உள்ளிட்ட அனைத்து இயக்குநர்களே, பள்ளி கல்வித்துறையினுடைய உயர் அதிகாரிகளே, அலுவலர்களே, பெற்றோர் ஆசிரியர் சங்க துணைத் தலைவர் அண்ணன் முத்துக்குமார் அவர்களே, ஜாக்டோஜியோ நிர்வாகி அண்ணன் தியாகராஜன் அவர்களே, சகோதரர் ராஜீவ்காந்தி அவர்களே, திரு ராஜா திருமாறன் அவர்களே, வந்திருக்கக்கூடிய கழகத்துடைய நிர்வாகிகளே, ஆசிரியர் பெருமக்களே, வருகை தந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே, அரசு பள்ளியில் படித்து IIT காந்தி நகரில் உயர்கல்வி படிக்க உள்ள தங்கை பனிமலர் உள்ளிட்ட வருகை தந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதல் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையை வெளியிடுகின்ற இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியில் உங்களோடு சேர்ந்து பங்கெடுப்பதை என்னுடைய வாழ்நாள் பெருமைகள் ஒன்றாக நான் கருதுகின்றேன். மாநில கல்வி முறையில் அரசு பள்ளிகளில் படித்து IIT தொடங்கி பல முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களை வரை அட்மிஷன் பெற்றுள்ள மாணவர்களை இங்கே பாராட்டி கொண்டிருக்கிறோம். இது சாதாரண நிகழ்ச்சி கிடையாது. நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தலைமை நடைபெறுகின்ற தமிழ்நாட்டுடைய கல்வி திருவிழான்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா அறிவு திருவிழா என்று சொன்னால் அது மிக மிக பொருத்தமாக இருக்கும். இந்தியாவிலேயே இன்றைக்கு தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை எண்ணற்ற சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நேற்று இல்ல, சங்க காலம் முதலே தமிழர்கள் கல்வியில் சிறந்து விளங்கிக் கொண்டுதான் வந்தார்கள். ஆனால் இடையில் ஏற்பட்ட சில வரலாற்று சூழ்ச்சிகளால தமிழ் மக்களுடைய கல்வி தடை ஏற்பட்டது. தடைப்பட்டதுன்னா அது ஏதோ தானாக ஏற்பட்ட தடை அல்ல. கல்வி நமக்கு தடுக்கப்பட்டது, கல்வி உரிமை தடுக்கப்பட்டது. அப்படி தடுக்கப்பட்ட அந்த கல்வி உரிமையை மீண்டும் பெற்றுக் கொடுப்பதற்காக உருவாகின இயக்கம்தான் திராவிட இயக்கம். அப்படி போராடி பெற்ற கல்வியை எப்படியாவது படிச்சிடலான்னு அப்போது முதல் இப்போது வரை தொடர்ந்து சூழ்ச்சிகளை பலர் செஞ்சுக்கிட்டே வராங்க. இடஒதுக்கீட்டிற்கு எதிர்ப்பு, குலக்கல்வி திட்டம், மும்மொழி கொள்கை, புதிய கல்விக் கொள்கை, நீட் தேர்வு என பல வழிகளில் நம்முடைய கல்வி உரிமையை சிதைக்க முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்துதான் நாம இன்னைக்கு தமிழ்நாடு இந்த நிலைமைக்கு முன்னேறி இருக்கின்றோம். குலக்கல்வி திட்டம்னு ஒண்ணு வந்துச்சு. மாணவர்கள் பாதி நேரம் படிக்க வேண்டும், பாதி நேரம் குலத்தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த திட்டம். அந்த குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து தந்தை பெரியார் அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார். அதற்கு பிறகுதான் குலக்கல்வி திட்டம் தமிழ்நாட்டிலிருந்து அழிந்தது. இப்போது புதிய கல்விக் கொள்கை என்ற பெயர்ல ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூக மாணவர்களை கல்வியிலிருந்து வெளியேற்றுகின்ற அந்த திட்டத்தை இன்னைக்கு ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்த மாட்டோம் என்று இன்னொரு வாழும் பெரியாராக போர் முரசு கொட்டியவர் தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள். உங்களுடைய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, தமிழ்நாட்டுக்குன்னு நாங்க தனியா ஒரு கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்கிறோம்னு தைரியமா துணிச்சலா சொன்னவர் தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள். இதோ இன்றைக்கு இந்த மேடையில தமிழ்நாட்டுடைய புதிய கல்விக் கொள்கை இங்கே வெளியிடப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் இதே அரங்கத்துல நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் எழுதிய ஒரு நூல், அதுதான் தேசிய கல்விக் கொள்கை என்னும் மத யானை என்ற நூலை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் வெளியிட்டாங்க. அந்த நிகழ்ச்சியில நம்முடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு மதம் பிடித்த யானையை அடக்குவதன் அடையாளமாக ஒரு அங்குசத்தை நினைவு பரிசாக கொடுத்தார். அந்த அங்குசம் வெறும் அடையாளம் மட்டும்தான். இன்னைக்கு வெளியிடப்பட்டிருக்கிற இந்த தமிழ்நாடு கல்விக் கொள்கை என்பதுதான் உண்மையான அங்குசம். மதம் பிடித்து தமிழ்நாட்டுடைய கல்வியை அழிக்க துடிப்போரை அடக்குவதற்கான அங்குசம் தான் இந்த மாநில கல்விக் கொள்கை. புதிய தேசிய கல்விக் கொள்கையின்படி
மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒன்றிய கல்வி அமைச்சர் சொன்னார். மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழ்நாட்டுக்கு வழங்கப்படக்கூடிய 2600 கோடியை தருவோன்னு வெளிப்படையாகவே மிரட்டினார்கள். 2000 கோடி அல்ல, நீங்க 10,000 கோடி கொடுத்தாலும் தமிழ்நாட்டு மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாது என்று தைரியமாக சொன்ன ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் அதை கட்டாயப்படுத்தி திணிப்பதை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதுதான் தமிழ்நாட்டு மண்ணுடைய வரலாறு. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இங்கே தொடங்கி வைத்த மொழி உரிமை போரை மகாராஷ்டிரா வரைக்கும் பரவுச்சு. அங்கே நடந்த மிகப்பெரிய ஒரு போராட்டத்தால அந்த மாநில மக்கள் அரசு மும்மொழி கொள்கையை திரும்ப பெற்றது. இப்படி எல்லா மாநிலங்களும் விழிப்புணர்வு பெறும்போது ஒன்றிய அரசே மும்மொழி கொள்கையை கைவிட வேண்டிய கட்டாய சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கல்வி என்பது மாநில பட்டியலில் தான் இருந்தது, ஸ்டேட் லிஸ்ட்ல தான் இருந்துச்சு. பிறகு அதனை கன்கரண்ட் லிஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒத்திசைவு பட்டியலில் அது சேர்த்தாங்க. இதன் காரணமாகத்தான் தமிழ்நாட்டுடைய கல்வி உரிமை மீது பல முனையில் இருந்து இன்னைக்கு தாக்குதல் நடந்து கொண்டிருக்கின்றன. எங்களுக்கான கல்வியை நாங்களே முடிவு செய்து கொள்கிறோம் என்ற மாநில உரிமையை நிலைநாட்ட கல்வி மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். இதற்கான தொடக்கமாகத்தான் தமிழ்நாடு மாநில கல்வி கொள்கையை நான் பார்க்கின்றேன். அதே போல அரசு பள்ளியில படிச்சு IIT போன்ற முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களை சேர்ந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இங்கே பாராட்டு விழாவும் நடந்து கொண்டிருக்கிறது. நண்பர் மகேஷ்ட நான் பேசிட்டு இருக்கும் போது கேட்டேன், இந்த மாணவர்களை பத்தி சொல்லு அப்படின்னு. அப்ப சொன்னார், குறிப்பா திருவண்ணாமலை மாவட்டம் கரிக்கிலாம்பாடி கிராமத்தை சேர்ந்த தம்பி சந்துரு தந்தையை இழந்தவர், பாட்டியினுடைய அரவணைப்பில் அரசு பள்ளியில படிச்சு JEE கிளியர் செய்து இன்றைக்கு உத்தரகாண்டில் உள்ள IIT ரூர்க்கியில் சேர்ந்திருக்கிறார். அவருக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவிப்போம். அதே போல கிருஷ்ணகிரி மாவட்டம் பன்னந்தூரை சேர்ந்த ஜெயஸ்ரீ சவர தொழிலாளருடைய மகளான இவர் அரசு பள்ளியில படிச்சு இன்னைக்கு தாய்வான்ல உயர்கல்வி படிக்க சேர்ந்திருக்கிறார். அவருக்கு நம்முடைய பாராட்டுகள். அதேபோல் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளி சகோதரி தங்கை கீர்த்திகா CLAT நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்று திருச்சியில் உள்ள தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் இன்னைக்கு படிச்சிட்டு இருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்கள். இவர்களை போல இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய 100க்கும் அதிகமான அரசு பள்ளி மாணவர்கள் தமிழ்நாடு அரசின் துணையோடு பல முதன்மை உயர்கல்வி நிறுவனங்கள்ல இன்னைக்கு சேர்ந்திருக்கிறாங்க. இவர்கள் அடுத்தடுத்து வர இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சிறந்த ரோல் மாடல்களாக நீங்க அத்தனை பேரும் திகழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்புவதெல்லாம் ஒன்றுதான், நீங்கள் படிப்பதில் கவனம் செலுத்துங்கள், அதே நேரத்தில் விளையாட்டிலும் தாராளமாக ஈடுபடுங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பார்த்து செய்வார். கல்விக்கு ஏற்படும் எல்லா தடைகளையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தகர்த்தெறிவார். இங்கு வந்துள்ள அரசு பள்ளி மாணவர்கள் உங்களுடைய எதிர்காலம் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை என்னும் மகத்தான ஆவணத்தை தயாரித்துள்ள அந்த குழுவுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். கல்வியிலும் தமிழ்நாடு நிச்சயம் வெல்லும். நன்றி, வணக்கம். பெருமைமிக்க தருணத்தில் விழாவில் சிறப்புரையாற்றிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். சாதித்த அரசு பள்ளி மாணவ மாணவிகள் சார்பாக இங்கு சில வார்த்தைகளை பகிர உள்ளார் அரசு பள்ளி மாணவியான பனிமலர். திருவண்ணாமலை அரசு பள்ளியில் பயின்றவர் இனி IIT காந்தி நகரில் உயர்கல்வி பயில உள்ளார். தன் கிராமத்திலிருந்து IIT-க்குள் காலடி எடுத்து வைக்கும் முதல் நபரான மாணவி பனிமலர் அவர்களை உங்களின் பலத்த கரவொலியுடன் அன்புடன் அழைக்கிறோம். தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர், ஏனைய அமைச்சர்கள், அதிகாரிகள், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியைகள், என் மாணவ நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் என் பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பனிமலர். நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அத்திமூர் கிராமத்திலிருந்து வருகிறேன். நான் 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை 3 வெவ்வேறு அரசு பள்ளிகளில் தமிழ் வழியில் படித்து இன்று JEE அட்வான்ஸ் தேர்வை வென்று குஜராத்தில் உள்ள IIT காந்தி நகரில் பிடெக் மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங் படிக்க வாய்ப்பை பெற்றுள்ளேன். தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்ற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க என் பெற்றோர் 3 பெண் குழந்தைகளின் கல்வி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தனர். அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டின் சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தில் பயின்று சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்த பெண்ணான நான்
இன்று ஐஐடிக்குள் நுழைய காரணமான என் தலைமை ஆசிரியர்களுக்கும் என் பாட ஆசிரியர்களுக்கும் என் தோழி தோழர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை இம்மேடையில் தெரிவிக்க விரும்புகிறேன். கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் ஆண்டது அமைச்சு என்ற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க தமிழ்நாட்டின் மாணவ மாணவிகளின் நலனுக்காக நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமைப்பை போன்ற திட்டங்களுடன் தற்போது அரசு பள்ளியில் பயின்று முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களுக்கு செல்லும் என்னை போன்ற மாணவர்களுக்கு முழு கல்வி உதவித்தொகை போன்ற அனைத்தையும் வழங்கி நம்மை எல்லாம் வழிநடத்தும் நம் தமிழ்நாட்டின் மாநில முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. மாணவி பனிமலர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களை கல்வியை நோக்கி இழுத்து வருவதையே தன் முதன்மை பணியாக கொண்டு செயலாற்றி வருபவர் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். நம் மாணவர்களை மேலும் மேலும் படியுங்கள், நாட்டின் முதன்மை கல்வி நிறுவனங்களுக்கு செல்லும் அளவிற்கு படியுங்கள் என ஊக்கப்படுத்தும் திராவிட மாடல் அரசின் தமிழ்நாட்டிற்கான கல்விக் கொள்கையை வகுத்தவர். மாநிலத்திற்கென தனியான கல்விக் கொள்கையை இந்தியாவிலேயே முதன்முறையாக வகுத்த முதல் முதலமைச்சரான நம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை விழாவில் பேருரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். அன்புள்ள தமிழ்நாடு மாநில பள்ளிக் கல்விக் கொள்கை வெளியீட்டு விழா மற்றும் மாணவர்களுக்கான பாராட்டு விழாவில் பங்கேற்று சிறப்பித்து உரையாற்றியிருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மா சுப்பிரமணியன் அவர்களே, சேகர்பாபு அவர்களே, கோவி செழியன் அவர்களே, பெருநகர சென்னை மாநகராட்சியுடைய மேயர் திருமதி பிரியா அவர்களே, தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களே, தாய்வே வர்த்தக மற்றும் கலாச்சார மையத்தினுடைய தலைமை இயக்குனர் திரு ஸ்டீபன் அவர்களே, முதன்மை செயலாளர் சந்திரமோகன் ஐஏஎஸ் அவர்களே, மாதிரி பள்ளிகள் உறுப்பினர் செயலர் திரு சுதன் அவர்களே, பள்ளிக்கல்வி இயக்குனர் திரு கண்ணப்பன் அவர்களே, அரசு உயர் அலுவலர்களே, என் அன்பிற்கினிய கண்ணின் மணிகளாக வருகை தந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, அவர்களை ஈண்டெடுத்திருக்கக்கூடிய பெற்றோர் பெருமக்களே, ஆசிரியர் பெருமக்களே, உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸையும் இளைஞர்களும் பார்த்தாலே ஒரு புதிய எனர்ஜி வந்துடும். உங்க வயசுல என்ஜாயும் பண்ணலாம், நல்லா படிச்சு சாதிச்சு மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் மாறலாம். அப்படி எடுத்துக்காட்டா மாறி இருக்கக்கூடிய உங்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். மாணவர்களை சந்திக்கிற ஒவ்வொரு முறையும் கல்வியோட முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். கொரோனா டைம்ல நம்ம ஆட்சிக்கு வந்தப்பவும் அந்த பெருந்தொற்றால குழந்தைகளுடைய கல்வி பாதிக்கப்படக்கூடாதுன்னு இல்லம் தேடி கல்வி போன்ற முன்னெடுப்புகளை எடுத்து கல்வி வழங்கணும். நாங்க உங்க மேல வச்ச நம்பிக்கைக்கு பலன்தான் உங்களுடைய சாதனைகள். அதனாலதான் பள்ளி கல்வி வரலாற்றில்
இது ஸ்பெஷலான விழான்னு சொல்றோம். வேற எந்த ஸ்டேட்லையும் தங்களுடைய மாணவர்களுக்கு இப்படிப்பட்ட பாராட்டு விழாக்களை நடத்துறாங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. அந்த வகையில இது சிறப்பான தனித்துவமான விழா. திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் எல்லா மாணவர்களும் பள்ளிக்கல்வி முடிச்சு உயர்கல்வியில சேரணும். அதுக்கு முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களில் சேரக்கூடிய இந்த மாணவர்கள் மோட்டிவேஷனா இருக்கணும்னு தான் இந்த விழாவை நடத்துறோம். பசங்க படிச்சு பெரிய ஆளா ஆகிறத பார்த்து மகிழ்ச்சி அடைகிறது ஒரு தாயின் உணர்வு. இந்த விழாவும் திராவிட மாடல் அரசோட தாய்மை உணர்வு தான். இந்த ஆண்டு +2 பாஸ் பண்ண அரசு பள்ளி மாணவர்கள்ல உயர்கல்வியில சேர்ந்தவங்களோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 75 விழுக்காடு. இந்த நம்பர் அடுத்த ஆண்டு இன்னும் அதிகமா பீட் பண்ணக்கூடிய அளவுக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். நம்மோட இலக்கு 100% உயர்கல்வி சேர்ந்தாங்க என்பதுதான். அந்த இலக்கை எட்ட உங்களை போன்ற மாணவர்கள் தான் உதவணும். உங்க நண்பர்களுடைய நண்பர்கள்னு யாராவது காலேஜில் சேரலன்னா எந்த சூழ்நிலையிலும் அவங்க படிப்பு கைவிடப்படக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள நீங்க படிப்பை தொடர வைக்கணும். இங்க வந்திருக்கக்கூடிய நீங்க எல்லாரும் பெரிய உயரத்திற்கு போக போறீங்க. அந்த உயரத்தினுடைய முதல் அடி காலேஜ் லைஃப். அதுலயும் நாட்டிலேயே முதன்மையான கல்வி நிறுவனங்கள்ல நுழையும் போது உங்களுக்கு புது கதவுகள் திறக்கும், புது சூழல் அமையும், புது அனுபவங்கள் கிடைக்கும். இது உங்களுடைய கேரியருக்கு ரொம்ப உதவியா இருக்கும். 2022 இருந்து கடந்த 3 ஆண்டுகள்ல நம்ம அரசு பள்ளி மாணவர்கள எத்தனை பேருக்கு முதன்மை உயர்கல்வி நிறுவனங்கள் இடம் கிடைச்சிருக்கு தெரியுமா? 9777 பேருக்கு இடம் கிடைச்சிருக்கு. இந்த ஆண்டு மட்டும் எவ்வளவு தெரியுமா? 901. இன்னும் பல உயர்கல்வி நிறுவனங்கள் அட்மிஷன் முடியல. அதனால இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும்னு நான் நம்புறேன். இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, கடந்த 3 ஆண்டுகளா ஐஐடிக்குள்ள சிங்கிள் டிஜிட் நுழைஞ்சுக்கிட்டு இருந்த நம்ம பசங்க இந்த ஆண்டு 27 பேர் நுழைய போறாங்க. அதான் டபுள் டிஜிட். குறிப்பிட்ட சில டிபார்ட்மெண்ட் இல்லாம 93 முதன்மை உயர்கல்வி நிறுவனங்கள்ல 50 டிபார்ட்மெண்ட்ஸ்ல 901 அரசு பள்ளி மாணவர்கள் சேர்றாங்க. இதுல 150 பேர் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகள். இதனால்தான் தம்பி அன்பில் மகேஷ் அடிக்கடி சொல்றாரு, அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம். இந்த பெருமையை எங்களுக்கு தேடி தந்து நெஞ்சு நிமித்தி பேச வச்சிருக்கக்கூடிய உங்க எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நாட்டின் முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களுக்கு போற மாணவர்களாக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறது. அச்சப்படாதீங்க, தயங்காதீங்க. காடு எதுவா இருந்தாலும் சிங்கம் தான் அங்க சிங்கம் தான் அங்க ராஜா. அது மாதிரி எளிய பின்னணியில் இருந்து பெரிய உயரத்துக்கு முயற்சியால் வந்திருக்கக்கூடிய நீங்க தான் அங்க ரியல் ஹீரோ. உங்க கெத்த காமிச்சு ஜெயிச்சு வாங்க. உங்களை தூக்கி வச்சு கொண்டாட நாங்களும் இந்த உலகமும் தயாரா இருக்கோம். இந்த பெருமைமிகு விழாவில் தமிழ்நாட்டோட மாநில பள்ளி கல்விக் கொள்கை 2025 வெளியிட்டது பெரும் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டுக்குன்னு எல்லாத்தையும் ஒரு யூனிக் கேரக்டர் இருக்கு, முற்போக்கான சிந்தனை இருக்கு. அதை அடிப்படையா வச்சு எதிர்காலத்துக்கு தேவையான தொலைநோக்கு பார்வையோடவும் இந்த கல்விக் கொள்கையை உருவாக்கி இருக்கிறோம். இதுல சில ஹைலைட்டா
சில பாயிண்ட்களை சொல்ல விரும்புகிறேன். இந்த கல்விக் கொள்கை மூலமா படிச்சு மனப்பாடம் செய்யறதை விட சிந்திச்சு கேள்வி கேட்கிற மாணவர்களை உருவாக்க நினைக்கிறோம். எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான ஆற்றலை வழங்க போறோம். தொழில்நுட்ப மனம் படைச்சவங்களா மாணவர்களை உருவாக்க நினைக்கிறோம். படிக்கிறவங்களாக மட்டுமல்ல, படைப்பாற்றல் கொண்டவங்களாக மாணவர்களை உருவாக்க நினைக்கிறோம். கல்வியோட உடற்பயிற்சியும் இணைக்கப்படும். தாய்மொழி தமிழ் நம்மோட அடையாளமா பெருமிதமா இருக்கும். முக்கியமா தமிழும் ஆங்கிலமும் என்கிற இருமொழி கொள்கைதான் நம்முடைய உறுதியான கொள்கையாக இருக்கும். மீண்டும் சொல்றேன், இருமொழி கொள்கைதான் நம்முடைய உறுதியான கொள்கை. ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் புதிய மாதிரி வெற்றி பள்ளிகள் அமைக்கப்படும். உண்டு உறவிட பள்ளிகள் உருவாக்கப்படும். கல்வி தொலைக்காட்சியும் மணற்கேணி செயலியும் ஒவ்வொரு வீடும் ஒரு வகுப்பறை என்ற நிலையை உருவாக்கும். மதிப்பெண்களாக இல்லாம மதிப்பீடுகளை நோக்கிய பயணமா தேர்வு முறை அமையும். பசுமை பள்ளிகள், ஸ்மார்ட் வகுப்பறைகள் உருவாக்கப்படும். நான் முதல்வன் திட்டம் வேலைக்கு வழிகாட்டுவதாக மட்டும் இல்லாம வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதாக அமையும். இப்படி கல்வித்துறையில மாபெரும் மாற்றத்தை கொண்டு வர இருக்கிறோம். ஒரு வரையில சொல்லணும்னா, அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் உயர்தர கல்வி. இதுதான் நம்ம திராவிட மாடல் அரசுடைய கல்விக் கொள்கை. பள்ளிகள் எல்லோருக்குமானது. அங்க யாருக்கும் தடை இல்லை, தடுக்கப்படவும் விடமாட்டோம். யாரும் புறக்கணிக்கப்படக்கூடாது. கல்வி பாகுபாட்டை நீக்குவோம். நீங்க விரும்புகிற கல்வியை பெறுவதற்கான வாசலை நம்ம கல்விக் கொள்கை திறந்து வைக்கும். சமத்துவ கல்வியை உருவாக்குவோம். அறிவு கல்வியை அறிமுகம் செய்வோம். முக்கியமா அது பகுத்தறி கல்வியாக இருக்கும். அறிவியலுக்கு புறமான பிற்போக்கு சிந்தனைகள் பள்ளிகளில் நுழைய அனுமதிக்க மாட்டோம். நம்ம மாணவர்கள் உலகளவு போட்டி போட்டு வெற்றி பெற இந்த மாநில கல்விக்குள்ள துணையாக இருக்கும். மொத்தத்தில் கல்வியில முன்னணி மாநிலமா இருக்கிற தமிழ்நாட்டை மேலும் முன்னேற்றுவோம். கல்வி மூலமா எதிர்காலத்தில் நீங்க எல்லோரும் பெரிய பெரிய அதிகாரிகளாக, அரசியல் தலைவர்களாக, அறிவியலாளர்களாக, மருத்துவர்களாக, சட்ட அறிஞர்களாக, பொறியாளர்களாக, கலைஞர்களாக உருவாகி உங்க வீட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்க்கணும். இது போன்ற இன்னொரு மேடையில உங்களை எடுத்துக்காட்டா சொல்லி மற்றவங்களை ஊக்கப்படுத்துகிற அளவுக்கு நீங்களும் உயரணும் உயரணும். வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டின் மாணவர்களை சாதிக்க வைத்து அவர்களை எல்லா தருணங்களிலும் கொண்டாடும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு விழா பேருரை ஆற்றியமைக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். சாமானியர்களின் வீட்டின் பிள்ளைகள் இன்று ஐஐடி போன்ற நாட்டின் முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களில் தடம் பதிக்கின்றனர். இன்று பிள்ளைகள் மட்டுமல்ல, அவர்களின் பெற்றோரும் ஆசிரியர்களும் மகிழ்ச்சியுடனும் மன நிறைவுடனும் உள்ளனர். இதற்கு காரணமான மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களுக்கு செல்லும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சான்று மற்றும் மடிக்கணினி வழங்கவும், முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களுக்கு மாணவர்களை அனுப்புவதில் சிறந்த பங்காற்றிய முதன்மை கல்வி அலுவலர்கள் மற்றும் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு சான்று வழங்கி சிறப்பிக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு மாதிரி பள்ளி மாணவர் வெற்றி தமிழ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன் அகமதாபாத்தில் பேச்சுலர் ஆஃப் டிசைன் பயில உள்ளார் வெற்றி தமிழ் அவர். டிசைனருக்கான டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷனான என்ஐடி அகமதாபாத்திற்கு செல்லும் தமிழ்நாட்டின் முதல் அரசு பள்ளி மாணவர் வெற்றி தமிழ் அவர்கள். நாமக்கல் மாவட்டம் அரசினர் மேல்நிலைப்பள்ளி வையப்பமலை மாணவி இனிகா அவர்கள் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸில் நேவல் ஆர்கிடெக்சர் மற்றும் ஓஷன் இன்ஜினியரிங் மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஃபீல்டான இத்துறையில் ஐஐடி மெட்ராஸில் பயில உள்ளார் முதல் தலைமுறை பட்டதாரியான இனிகா அவர்கள். அவரின் அம்மாவும் தாயும் உடன் இருக்கிறார்கள்.
மாநில தகைசால் பள்ளி சைதாப்பேட்டை சென்னையை சேர்ந்த மாணவி பனிமலர் அவர்கள் ஐஐடி காந்தி நகரில் மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங் பயில உள்ளார். விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் 1ஆம் வகுப்பு முதல் தமிழ் வழியில் பயின்று இன்று ஐஐடி காந்தி நகரில் நுழைகிறார். தருமபுரி மாவட்ட அரசு மாதிரி பள்ளி மாணவி அபிநயா அவர்கள் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் கொல்கத்தாவில் பேச்சுலர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா சயின்ஸ் படிக்க உள்ளார். தினக்கூலி கட்டிட வேலை செய்யும் பெற்றோரின் மகள். இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட்டிற்கு செல்லும் முதல் அரசு பள்ளி மாணவி அபிநயா. சிவகங்கை மாவட்ட அரசு மாதிரி பள்ளி மாணவர் சிவராமகிருஷ்ணன். செவித்திறன் மாற்றுத்திறனாளியான சிவராமகிருஷ்ணன் தமிழ்நாடு நேஷனல் லா யூனிவர்சிட்டி திருச்சிராப்பள்ளியில் BA LLB பயில உள்ளார். பெருமையுடன் மாணவ மாணவிகளுடன் அவர்கள் பெற்றோரும். அடுத்ததாக நாமக்கல் அரசினர் மேல்நிலைப்பள்ளி உதயபாளையம் மாணவர் விஜயகுமார் அவர்கள் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜி திருவனந்தபுரத்தில் டியூயல் டிகிரி படிக்க உள்ளார். இன்ஜினியரிங் பிசிக்ஸ் மற்றும் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் IISTக்கு செல்லும் முதல் அரசு பள்ளி மாணவர். இதுவே விண்ணை தொடும் சாதனை. திருவண்ணாமலை மாவட்ட அரசு மாதிரி பள்ளி மாணவி கோமதி வெங்கடேசன் அவர்கள் அல்புகார் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி மலேசியாவில் பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பயில உள்ளார். மருத்துவப்பேட்டையிலிருந்து மலேசியாவிற்கு செல்கிறார் கோமதி வெங்கடேசன். சென்னை அரும்பாக்கம் அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி மாணவி ஓவியா அவர்கள் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி சென்னையில் பேச்சுலர் ஆஃப் டிசைன் டெக்ஸ்டைல் டிசைன் பயிலுள்ளார். வண்ணங்களை பயில உள்ளார் ஓவியா. இவரின் வாழ்வினை வண்ணமயமாக்கியுள்ளது தமிழ்நாடு அரசு. மாணவ மாணவிகள் சாதிக்க காரணமான தலைமை ஆசிரியர்களை சிறப்பிக்கும் தருணம். தலைமை ஆசிரியை வெண்ணிலா, மாநில தகைசால் பள்ளி சைதாப்பேட்டை தலைமை ஆசிரியர் 26 மாணவர்களை இவர் தன் பள்ளியிலிருந்து பிரீமியர் இன்ஸ்டிடியூஷனுக்கு அனுப்பி வைக்கிறார். தென்காசி மாவட்ட அரசு மாதிரி பள்ளி தலைமை ஆசிரியர் சிவசுப்பிரமணி துரை அவர்கள் தன் பள்ளியிலிருந்து 24 மாணவர்களை தலை சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களுக்கு அனுப்பி வைக்கிறார். திருவண்ணாமலை மாவட்ட அரசு மாதிரி பள்ளி தலைமை ஆசிரியர் ராமதாஸ் அவர்கள் 26 மாணவர்களை இவர் தன் பள்ளியிலிருந்து தலை சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களுக்கு அனுப்பி வைக்கிறார். பெருமையுடன் இங்கு தலைமை ஆசிரியர்கள் சான்றினை பெற்றுக் கொள்கின்றனர். அரசினர் மேல்நிலைப்பள்ளி பழையபாளையம் நாமக்கல் மாவட்டம் தலைமை ஆசிரியர் மாரியப்பா பிள்ளை அவர்கள் தன் பள்ளியில் மட்டுமல்லாமல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் கல்விக்கான வழிகாட்டியாக செயல்படுகிறார். 13 பிள்ளைகளை இவர் அரசின் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு அனுப்புகிறார். தலைமை ஆசிரியர் செல்லதுரை அவர்கள் விருதுநகர் அரசினர் மேல்நிலைப்பள்ளி படந்தல். 2 பிள்ளைகள் இவரின் பள்ளியிலிருந்து உயர்கல்வி நிறுவனங்களுக்கு செல்கின்றன. IIT பாம்பே, IIIT காஞ்சிபுரம் என உச்சம் தொடும் நிறுவனங்களுக்கு இவர்களின் பிள்ளைகள் செல்கின்றன. பிள்ளைகளை சாதிக்க வைத்த மாவட்டங்களின் முதன்மை கல்வி அலுவலர்களை பாராட்டும் தருணம். நாமக்கல் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மகேஸ்வரி அவர்கள் மாவட்ட ஆட்சியருடன் இணைந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு தொடர்ச்சியான உயர்கல்வி வழிகாட்டுதல் வழங்கி 33க்கும் மேற்பட்ட மாணவர்களை தலைசிறந்த கல்வி நிறுவனங்களுக்கு அனுப்புகிறார். தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த முதன்மை கல்வி அலுவலர் கணேசமூர்த்தி அவர்கள் பல்வேறு மாணவர்களை IIT, NIFT, IHM போன்ற Tier 1 பிரீமியர் இன்ஸ்டிடியூட்ஸிற்கு அனுப்புகிறார். சான்றுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கைத்தட்டல்களுடன் மீண்டும் ஒருமுறை மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த இனிய தருணத்தில் மதிப்பிற்குரிய பள்ளிக்கல்வித்துறையின் அரசு முதன்மை செயலாளர் அவர்களை நன்றி உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை தொலைநோக்குக்காக கொண்டு எதிர்கால கல்வி முறையில் உருவாக்கும் சவால்களை மாணவர்கள் எதிர்கொள்ளும் வகையில் சமூக நீதி, வளர்ச்சி, இருமொழிக் கொள்கை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கிளைமேட் சயின்ஸ், ரோபோட்டிக்ஸ், கோடிங்,
போன்ற பாடங்களை உள்ளடக்கி எந்த மாணவனும் புறக்கணிக்கப்படாமல் அனைவரும் கல்வி பெற உரிய வாய்ப்பினை உருவாக்கும் பள்ளி கல்விக்கான மாநில கல்விக் கொள்கை 2025 வெளியிட்டு அரசு பள்ளிகளில் பயின்று மாநில, தேசிய மற்றும் அயல் நாட்டுகளில் உள்ள முதன்மை கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி பயிலும் வாய்ப்பினை பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் மடிக்கணினிகள் வழங்கி இந்த திட்டத்தின் வெற்றிக்காக சிறந்த பங்காற்றிய கல்வி அலுவலர்கள், தலைமை ஆசிரியர்களுக்கு சான்றிதழ் வழங்கி விழா பேருரையாற்றி சிறப்பித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பள்ளி கல்வித்துறையின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவிற்கு வருகை தந்து எங்கெல்லாருக்கும் ஊக்குவித்து வழிநடத்துகின்ற மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், துறை அனைத்து செயல்பாடுகளில் ஆர்வத்துடனும் அக்கறையுடனும் பங்காற்றி கல்வி கொள்கை தயாரிக்க வழிவகை செய்த மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு சென்னை மேயர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய தலைமை செயலர் அவர்களுக்கும், ரெஸ்பெக்டட் தைப்பை எக்கனாமிக் அண்ட் கல்ச்சரல் சென்டர் டைரக்டர் ஜெனரல் மிஸ்டர் ஸ்டீஃபன் சு அவர்களுக்கும், மாண்புமிகு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், உள்ளாட்சி மற்றும் மாமன்ற உறுப்பினர்களுக்கும், துறை இயக்குநர்கள் உள்ளிட்ட அனைத்து அலுவலர்களுக்கும், பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும், மாணவர்கள், பெற்றோர்கள், கல்வி கொள்கை தயாரிக்க உதவிய துறை இயக்குநர்கள் கண்ணப்பன், நரேஷ், லதா, ஆரதி, ஜேடி சசிகலா, ஜேடி குமார், அஸ்லம், மனோஜ் மற்றும் இங்கே வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் என மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். நிகழ்ச்சி நிறைவாக நாட்டுப்பண் அனைவரையும் எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा धव शुभ नामे जाहे धव शुभ आशीष माहे काहे धव जय गादा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय जय